எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வாஸ்து பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பிரமிடு பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேர் வாஸ்து பற்றி கொஞ்சம் பேசுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் வாஸ்து சரியில்லைன்னு சிலர் சொல்லியிருக்காங்க, அதனால் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கீங்க. அது போன்ற வாஸ்து பிரச்சனைகள் இருப்பதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஒரு வீடு கட்டியிருப்போம். இப்போ வீடு கட்டும் பொழுது இந்த வாஸ்து பார்த்து தான் பெரும்பாலும் கட்டுவோம். இந்த ஈசான்ய மூலையில் இது இருக்கணும், அக்னி மூலையில் அது இருக்கணும், கிணறு இங்கே இருக்கணும், பூஜை அறை இங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து கட்டுனா கூட அந்த வீட்டில் போய் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நம்ம வாஸ்து நிபுணர்களை கூப்பிடுவோம். கூப்பிட்டோன்னா அவங்க சொல்லுவாங்க, உங்கள் பெட்ரூம் இருக்கிற பக்கம் சரியில்லை, இல்லை டாய்லெட் இருக்கிற பக்கம் சரியில்லை, இல்லை நிலவாசல் உங்களோட அமைப்பு சரியில்லை, அது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அது அந்த நிபுணர்களுக்கு தெரிஞ்ச காரணத்தினால ஆராய்ச்சி, ஏன்னா இந்த பூகோளப்படி இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பு படி இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஆகும்னா, அதில் பார்த்து பார்த்து கட்டின வீடு, அதுவும் கடனை வாங்கி கட்டின வீடெல்லாம் சிலர் இடித்து வேறு மாதிரி அமைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு பகீர்னுங்கும். இப்போ ஏற்கனவே கடன் தீரலை, அதில் வேற இடித்து புதுசாக கட்டினோன்னா நமக்கு கடன் மேற்கொண்டு வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்படியே கேட்டாலும் கடன் கொடுத்துட மாட்டாங்க சீக்கிரத்தில். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த இடித்து கட்டுறது முடியாத ஒரு வேலையாக இருந்ததுன்னா அதற்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாஸ்து பிரமிடு தான் வைக்கணும். நம்ம இந்த வாஸ்து பிரமிடு வைக்கிறதுனால நமக்கு வாஸ்து பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் தீரும். அது நிறைய ஆராய்ச்சி செய்தவர்கள், சயின்டிஸ்டே வியப்பாக ஆராய்ச்சி செய்திருக்காங்க. இந்த பிரமிடில் அவ்வளவு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு. பிரமிட்கள்லேயே வாஸ்து பிரமிட் அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்து சரியில்லாமல் இருக்கிறதுனால பிரமிடை கொண்டு போய் வச்சோன்னா அதுக்கு வாஸ்து பிரமிடுன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே பிரமிட் எல்லாமே ஒன்று தான். 4 பக்கமும் பார்த்திங்கன்னா சரிவாக இருக்கும். மேலே மட்டும் பார்த்திங்கன்னா இப்படி கோபுரம் போல் இருக்கும். அதாவது அந்த ஸ்ரீசக்கரத்தின் மறுவடிவமே பார்த்திங்கன்னா இந்த பிரமிட்னு சொல்லலாம். இந்த ஸ்ரீசக்கரமே இந்த பிரபஞ்சமே இயங்கி கொண்டிருப்பது இந்த ஸ்ரீசக்கரம்னால தான், மகாமேருனால தான்ன்றது உங்களுக்கு அந்த ஸ்ரீசக்கரம் அப்படின்ற பதிவில் நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா அதே வடிவில் 4 பக்கமும் சர்க்கலாக இருக்கும், மேலே மட்டும் பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கும். இது சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் இயக்கக்கூடியது இந்த பிரமிட் போன்ற வடிவுடைய பொருள்கள் தான் இயக்கிக்கிட்டு இருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டோம்னா, இது எப்படி நமக்கு அதனுடைய செயல்பாடுகளை செய்ய வைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு எலக்ட்ரோ மேக்னிஃபையராக செயல்படும். அதாவது நல்ல விஷயங்கள் எல்லாம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நல்ல சக்திகள் எல்லாம், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் அந்த பிரமிடு சீக்கிரத்தில் இழுத்து நமக்கு வெளிப்படுத்தும். அந்த எனர்ஜி எல்லாம் நமக்கு வெளிப்படுத்தும். அப்புறம் மின்காந்த அலைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மின்காந்த அலைகள், அப்புறம் இறைவனுடைய அருள் அலைகள், அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிரமிடு சீக்கிரத்தில் அதை பவர் எல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்கு சுற்றி இருப்பவர்களுக்கு பார்த்திங்கன்னா அது நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதாவது வெளிப்படுத்தும். அதோடைய எனர்ஜி எல்லாம் நம்ம எங்கே வச்சுருக்கோமோ அங்கே வெளிப்படுத்தும். அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளவு சக்தி இருக்குது. இன்னும் அதை பற்றி நான் சொல்கிறேன் கேளுங்க. சொன்னால் நீங்கள் ரொம்ப வியப்படைவீங்க. ஈஜிப்டில் பிரமிடு கீழே தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மம்மி அப்படின்ற இந்த உடலை வச்சுருக்காங்க. அது இன்றைக்கும் அது கெடாமல் அழுகி போகாமல் இருக்குது. அது கொஞ்சம் பதப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. இருந்தால் கூட அந்த பிரமிடுக்கு ஒரு தன்மை என்ன இருக்குன்னா, அதற்கு கீழே இருக்கக்கூடிய பொருள்கள் எதுவுமே கெடாமல் பாதுகாக்கும் அப்படின்றது தான். இது எப்படி பாசிபிள், இது எப்படி முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் பிரமிடு. அதனால தான் பார்த்திங்கன்னா அன்றைக்கெல்லாம் அந்த காலத்துலலாம் நமக்கு வீடு கட்டினதே பார்த்திங்கன்னா இப்படி ஒரு அமைப்பு. அந்த ஓட்டு வீடெல்லாம் கட்டுவாங்கள்ல, 4 பக்கமும் சரிவாக இருக்கிற மாதிரி தான் கட்டுவாங்க. இந்த குடிசை வீடு, ஓட்டு வீடு, இந்த குடில் போன்ற அமைப்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா 4 பக்கமும் சரிவாக இருக்கிற மாதிரி கட்டினாங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கணும், அந்த பிரமிடு வழியாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி எல்லாம் அமைச்சாங்க.
இன்னும் சொல்லணும்னா எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, கோவிலுடைய மேல் மேல் அமைப்பை பாருங்க. நீங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கூர் வடிவத்தில் தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சக்திகளை, பிரபஞ்ச சக்திகளை, காஸ்மிக் சக்திகளை, அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சக்திகளை, இது போன்ற அந்த புவியீர்ப்பு சக்தி எல்லாத்தையுமே வந்து நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு எடுத்துக்கிட்டு, அது எல்லாத்தையும் அந்த சக்திகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு நமக்காக தான் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அமைப்பை அமைத்திருக்கிறார்கள். இந்த பிரமிடெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வாஸ்து கோளாறுகள் எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதியில் வச்சோன்னா அந்த வாஸ்து கோளாறுகள் நீங்கும். நம்ம இடிச்சு கட்டுறது, அப்புறம் வந்து அதை தூக்கி இங்கே மாற்றி வைக்கிறது, இதை தூக்கி அங்கே மாற்றி வைக்கிறது, அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் நல்ல வாஸ்து நிபுணர்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வெளிப்படையாக சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா இடிச்சு கட்டுறதுக்கு அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரமிடை வந்து வச்சுக்கோங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ பெட்ரூம் வந்து அந்த மெயின் கப்புள்ஸ் இருக்கக்கூடியது, அதாவது அந்த வீட்டில் தலைவன் தலைவி இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல இல்லை தலை வச்சு படுக்கிறது வந்து சரியாக இல்லை அப்படின்னு யாரை கட்டில் வேறு வழி இல்லை போட முடியல வேறு டைரெக்ஷனில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணோம்னா ஒரு பிரமிட் கொண்டு போயிட்டு நம்ம வந்து அந்த பெட்ரூமில் வச்சுக்கிட்டோம்னா அந்த வாஸ்து பிரச்சனை அங்கே போயிடும். அதே போல் தான் இப்போ இந்த மேலே டேங்க் எல்லாம் என் சகோதரிக்கு ஒரு வாஸ்து நிபுணர் சொல்லியிருக்காரு, மேலே டேங்க் இருக்கிற இடம் வந்து அவங்களுக்கு சரியில்லை, அதனால ஒரு பிரமிட் வந்து அந்த இடத்துல வச்சுக்கோங்க அப்போ சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போல் தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரி வந்து நம்ம viha.online இருக்கக்கூடிய பிரமிடை வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இது போல் தான் நமக்கு வீட்டில் எந்த இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு பிரமிடை வச்சுட்டோம்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்து சரியாக போயிடும். இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப வியப்பான செய்தியாக இருக்குது இல்லையா? வெறும் ஒரு 4 பக்கம் சரிவாக இருக்கக்கூடிய ஒரு பிரமிடை கொண்டு போய் நம்ம வச்சுட்டோம்னா வாஸ்து இதெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னா சரியாகிக்கிட்டு இருக்குன்னு நிறைய பேர் வந்து வாழ்ந்து அது உணர்ந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம எல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த பிரமிடை வைக்கிறதுனால வாஸ்து கோளாறுகள் மட்டுமே சரியாகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை வந்து பிரமிடு வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்கு. என்னன்னா நமக்கு இந்த பூஜை அறையில் சரியான முறையில் நமக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த அருள் அலைகள் வந்து கிடைக்கல அப்படின்னு நினச்சா பூஜை அறையில் ஒரு பிரமிடு வச்சிடலாம். நம்ம ஸ்ரீசக்கரம் வச்சுருந்தோம்னா அது பாட்டுக்கு அது இருக்கட்டும், இந்த பிரமிடு கூட ஒன்று வச்சுக்கலாம். நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரமும் வச்சுருக்கேன், மகாமேரு வச்சுருக்கேன், பிரமிடு கூட வச்சுருக்கேன். நீங்கள் எல்லாம் கூட பூஜை அறையில் பார்த்து கேட்டிருந்தீங்க எதுக்காக அது வச்சுருக்கீங்க அப்படின்னு. அது எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சனால நான் அது வச்சுருக்கேன். இது வந்து பிரமிட் நீங்கள் பூஜை அறையில் கூட வைக்கலாம். அங்கே என்ன அருள் அலைகள் நமக்கு கிடைக்கும். இந்த பிரமிடை பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சிகள் செஞ்சுருக்காங்க. ஃபாரின்ல இருக்கிறவங்கெல்லாம் ஆராய்ச்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் 17 வருடங்கள் பிரமிடில் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணியிருக்காருன்னா இந்த பிரமிடில் வைக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் நல்ல வளர்ச்சி அடையுது. அதாவது இப்போ ஒரு செடி இருக்குன்னா அந்த செடி வந்து செடி பக்கத்தில் கொண்டு போய் பிரமிடு வச்சா அந்த செடி வந்து நல்ல ஆரோக்கியமாக சீக்கிரத்தில் வளருது அப்படின்ற மாதிரி ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காரு. அந்த செடிக்கு மட்டும் கிடையாது, பிற உயிரினங்கள் கூட இந்த பிரமிட் இருக்கின்ற இடத்துல நல்ல ஆரோக்கியமாக, அதாவது 1க்கு 4 பங்கு வந்து வளர்ச்சியை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த எலியை வச்சு எறும்பை வச்சு இது போன்ற பல உயிரினங்களை வச்சு ஆராய்ச்சி செய்திருக்காரு. இது வந்து மனிதர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சியில் இறுதியில் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சரியாக படிக்கல அப்படின்னா அவர்கள் படிக்கக்கூடிய அறையில் வந்து ஒரு அவங்க புக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, டேபிள் ஒன்று வாங்கி தந்திருப்பீங்க, இல்லாட்டி டெஸ்க் இருக்கும் இல்லையா, அதில் கொண்டு போய் பிரமிடு ஒன்று வச்சு விட்ருங்க. அதிலிருந்து வெளிப்படக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் அந்த குழந்தைகளை சுற்றி இருக்கும். குழந்தை தரையில் உட்காந்து படிச்சதுன்னா கூட அங்கே ஒன்று வச்சு விட்ருங்க. அது என்ன ஆகும்னா அந்த அவங்களுடைய பிரெயின் ஆக்டிவேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது மூளை பகுதி சிறப்பாக செயல்படும். அதாவது பைனியல் பிட்யூட்ரி கிளான்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மூளை பகுதியில் இருக்கக்கூடிய முன்பகுதியில் பின்பகுதியில் இருக்கக்கூடியது எல்லாம் சிறப்பாக செயல்படும். அந்த ஆக்ஞா சக்கரம் இருக்குல்ல அதெல்லாம் சிறப்பாக செயல்படும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க, குறிப்பிட்டிருக்காங்க. நான் படித்த புத்தகத்தில் கிடைத்த செய்தி இது. அப்புறம் இப்போ நோயாளிகள் யாராவது இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க அறையில் கூட பிரமிடை கொண்டு போய் வைக்கலாம்.
அவங்க பக்கத்துலேயே வைக்கலாம். அப்படி அவங்க தொடர்ந்து மருந்து சாப்பிட்றாங்கன்னா அந்த மருந்து டப்பா இருக்கு இல்லையா, மெடிக்கல் கிட்டுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க, மருந்து டப்பா எதில் வச்சுருக்கீங்களோ அதன் மேலே இந்த பிரமிடு வச்சா அந்த பிரமிடுடைய சக்தி அந்த மருந்தில் நிறைய இறங்கி அந்த நோயாளிகளுக்கு சீக்கிரத்தில் குணமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, அந்த பிரமிடு அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த நோய் கூட சீக்கிரத்தில் குணமாகும், அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், அவங்களுடைய பிளட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வைப்ரேஷன் பாஸ் ஆகும், அதாவது செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆராய்ச்சிகளில் சொல்லப்பட்டிருக்கு. அது தவிர நம்ம வீட்டில் செய்த சமையல் கெடாமல் இருக்கணும்னா இந்த பிரமிடு அது மேலே வச்சுட்டோம்னா சீக்கிரத்தில் கெடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நாள் வச்சு சாப்பிடக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா 3 நாள்கள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு சிலர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க, ஊறுகாய் இதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் இந்த பிரமிடு இருக்கின்ற இடத்துல அது தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஊறுகாய் மேலெல்லாம் போட்டு அந்த ஜாடி இருக்கும் இல்லையா, அது மேலே கொண்டு போய் பிரமிடு வச்சோன்னா அந்த ஊறுகாய் கெடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதோட தன்மை நம்ம படிக்க படிக்க ரொம்ப வியப்பாக இருக்குது. இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வியப்பாக இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு நான் இந்த viha.online பிரமிடு நிறைய வீட்டில் அங்கங்கே வச்சுருக்கேன்ல, அதனாலேயோ என்னவோ தெரில, நான் எது செய்தாலும் கொஞ்ச நாளாக அது கெடாமல் இருக்கு. நானே ரொம்ப வியப்படைவேன். அப்புறம் அதோட தன்மை அப்படியே மாறாமல் இருக்குது. ஊறுகாயெல்லாம் போட்டால் பூசணம் பிடிக்கும், இப்போ கொண்டு போய் காய வைக்காமையே ஊறுகாயெல்லாம் நல்லா இருக்குது. இன்னொன்று, என்னுடைய இளைய மகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த படிப்புன்னா கொஞ்சம் அப்படியே அதுலேருந்து அழுவ பார்ப்பாங்க. கடந்த வருடம் வரைக்கும் இந்த பிரமிடோடைய குணம் தெரிஞ்ச உடனே அவங்களுக்காக பார்த்திங்கன்னா ஒன்று வச்சேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்றைக்கி கிளாஸில் அவங்க தான் ஃபஸ்ட்டாக வர்றாங்க. எல்லா டீச்சர்ஸே ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இவ்வளவு நல்லா நீ கணக்கில், அவங்களுக்கு கணக்குனாலே கொஞ்சம் சயின்ஸ், பெரிய மகளுக்கும் சயின்ஸ் தான் ரொம்ப வரும், சின்னவங்களுக்கும் சயின்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். கணக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த பாரதியார் சொன்ன மாதிரி புளிக்கிற மாதிரி இருந்தது அவங்களுக்கு. அப்போ இந்த கணக்கு பார்த்திங்கன்னா அவங்க தான் முதலாவதாக வந்திருக்காங்க. கணக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறாங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பிரமிடு வாங்கி பக்கத்தில் வச்சு விட்ருங்க. தொழில் புழங்குகின்ற இடத்துல இந்த பிரமிடு வச்சா அந்த பண விருத்தி ரொம்ப அதிகமாகும், 1க்கு 4 பகுதியாக அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா இந்த கல்லாப்பெட்டி இருக்கு இல்லையா, கல்லாப்பெட்டி மேலே ஒரு பிரமிடு வச்சுக்கோங்க. அப்புறம் ஆஃபீஸ் டேபிள் மேலே நம்ம பிரமிடு வச்சுக்கிட்டா கூட ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு ஏதாவது இந்த டிப்ரெஷன் இல்லை ஒரு மாதிரி பேசுறதுக்கு, இப்போ எதிராளி இப்போ பேச வர்றாங்க பிஸ்னஸ்ன்னு வைங்களேன், அவங்கக்கிட்ட எல்லாம் சரியாக நம்ம மனசில் தோணுனதை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்ததுன்னு வைங்களேன், இந்த பிரமிடு வச்சோன்னா நம்ம அவங்கக்கிட்ட தெளிவாக பேசுவோம். அப்புறம் இந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் பிரச்சனை இருக்கு இல்லையா, வேலையாள்கள் பிரச்சனை, அதெல்லாம் இல்லாமலேயே போகும், அவங்களும் சிறப்பாக செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தவிர நம்ம உடம்புக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வைங்க, தீராத தலைவலி இருக்குது, இல்லை எனக்கு டிப்ரெஷனில் இருக்கிறேன், எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை எனக்கு சரியாக தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, அதாவது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பிபி அதிகமாக இருக்குது, சுகர் அதிகமாக இருக்குது, இல்லை என்னுடைய கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுங்கள், தலை மாட்டுக்கிட்ட ஒரு பிரமிடு வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த எங்களுடைய viha.onlineல 3 வகையான பிரமிடுகள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா அமெதிஸ்டில் செஞ்ச பிரமிடு, இன்னொன்று பார்த்திங்கன்னா கோமதி சக்கரம், மற்ற அந்த காப்பர் கம்பி, இது எல்லாத்துலேயுமே காப்பர் கம்பி கொடுத்து நாங்கள் செஞ்சுருக்கோம் பிரத்யேகமாக. கோமதி சக்கரம் பிரமிடு இருக்குது. அப்புறம் இன்னொன்று கோமதி சக்கரம், குன்றின்மணி, இது போன்ற பொருள்கள் எல்லாம். அதாவது நமக்கு இந்த அருள் அலைகள் கிடைக்கிறதும், தெய்வ ஆகர்ஷண சக்தி, தன ஆகர்ஷண சக்தி, எல்லா கோமதி சக்கரமே பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட இருந்தாலே நம்ம உடலுக்குள்ளே இருக்க பிரச்சனைகள் எல்லாம் தீரும், இந்த தனவரவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீருதுன்னு சொல்லிட்டு நான் சொன்ன பிறகு நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு பலர் அது அனுபவ ரீதியாக பார்த்துருக்கீங்க. அதை பற்றி நான் அதிகமாக சொல்லவே வேண்டாம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கீங்க, அந்த டாலரை அணிஞ்சுக்கிட்டதுனால எவ்வளவு நன்மைகள் ஏற்பட்டிருக்கு, அந்த கோமதி சக்கரத்தை வீட்டில் கட்டினதுனால எவ்வளவு பிரச்சனைகள் தீர்ந்துருக்குன்னு, மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அதனால் பார்த்திங்கன்னா அந்த கோமதி சக்கரம் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் பிரமிடு செஞ்சுருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா சாதாரண பிரமிடை காட்டிலும் இது போன்ற பொருள்களால் செய்யப்பட்ட பிரமிடுகள் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா இன்னும் பல மடங்கு சக்தி அதுக்கு இருக்குது. அதில் காப்பர் வயர் நம்ம ஒவ்வொரு பிரமிட்லேயும் கொடுத்துருக்கோம். அந்த பிரமிடில் இருக்கக்கூடிய கூர் பகுதியை பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல சக்திகளை கொடுக்கக்கூடியது, வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடியது. அதில் இந்த காப்பர் வயரும் சேர்த்ததுனால பார்த்திங்கன்னா இன்னும் அதிக சக்தியை நமக்கு கிடைக்க செய்யும்.
நான் வந்து என்னுடைய படுக்கை அறையில் பார்த்தீங்கன்னா தலைமாட்டில் ஒரு பிரமிடை வச்சுருக்கேன். அப்புறம் குழந்தைக்கு ஒன்று வச்சுருக்கேன். எல்லாருக்கும் ஒவ்வொன்று வச்சு விட்டுட்டேன். இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த விடிய விடிய புத்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பேன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக கொஞ்சம் அந்த புத்தகத்தை படிக்கிறத குறைச்சிக்கிட்டு அது வந்து வேறு நேரத்தில் படிச்சுக்கிட்டு இரவு சரியாக ஒரு 10 மணிக்கெல்லாம் 10:10:30க்கெல்லாம் தூக்கம் வந்துடுது. அது வச்சதுலேருந்து ஒரு வாரமாக தான் வச்சுருக்கேன். நான் இத்தனை நாள் வந்து அது வைக்க வேண்டாமே அப்படின்னு நினச்சேன். சரி, ரொம்ப தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நமக்கு வந்து இந்த பில்ஸ் எடுத்தோன்னா அடுத்த நாளும் வந்து ஒரு மாதிரி மயக்க நிலையிலேயே இருப்போம்னு சொல்லிட்டு இயற்கையாக இது வச்சு நம்ம தூங்கி பார்ப்போமேன்னு பார்த்ததில் பார்த்திங்கன்னா நல்லா தூக்கம் வருது. அந்த காலையில் எழுந்திரிக்கும் போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கிறேன். இது வந்து அதுலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதாவது காலையில் எழுந்திரிக்கிறவங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. இந்த கை காலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி காலையில் எழுந்திரிக்கும் போது ஒரு சிலருக்கு இந்த கால் பாதமெல்லாம் வலிக்கும். கால் தரையிலேயே வைக்க முடியாது. இந்த கையெல்லாம் பார்த்திங்கன்னா மரத்து போயிருக்கும். அதெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் சரியாக இல்லாமல் இருக்கிறது தான். இந்த பிரமிட்லேயே சிறப்பானது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தை ஊடுருவி செய்யக்கூடிய சக்திகளை அது வெளிப்படுத்துது. அதனால் அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் சரியாகிட்டு நமக்கு அந்த காலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் போகும். சரி, இப்போது நம்ம viha.online இருக்கக்கூடிய பிரமிடுகளை காமிக்கிறேன் பாருங்கள். அமெதிஸ்ட் பிரமிட். இதில் அமெதிஸ்ட் கீழே இருக்குது கற்கள், இயற்கையான கற்கள். அது மேலே பார்த்தீங்கன்னா கோல்டு அந்த துகள்கள் கொடுத்துருக்கு தங்க நிறத்தில். இதில் பாருங்கள் இந்த காப்பர் ஒயர் நான் சொன்னேன் இல்லையா, மேலேயும் கொடுத்துருக்கு அந்த கூர் போன்ற பகுதிகளில். சாதாரண பிரமிடுகள்லேயே நிறைய சக்தி இருக்கும். இதில் காப்பர் ஒயரும் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா 2 பங்கு சக்தி நமக்கு கிடைக்கும். இது கோமதி சக்கர பிரமிடு. இதுலேயும் பாருங்கள் காப்பர் ஒயர் கொடுத்துருக்கு, தங்க துகள்கள் மேலே கொடுத்துருக்கு. இது பாருங்கள் கோமதி சக்கரம், குன்றின் மணி, வெண்கடுகு 3மே இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அரிது இது கிடைக்கிறது. பிரத்யேகமாக நாங்கள் தயாரிக்க வச்சுருக்கோம். இதுலேயும் பாருங்கள் காப்பர் ஒயர் இருக்குது. இது வந்து தொழில் புழங்கும் இடத்துல வச்சோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. திருஷ்டியை நீக்கும், தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். 3மே ரொம்ப சிறப்பானது. பொதுவாகவே பிரமிடுக்கு ஏற்ற நிறம் பார்த்திங்கன்னா இந்த அமெதிஸ்ட் நிறம். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அமெதிஸ்டில் செஞ்சுருக்கோம். கோமதி சக்கரம் வந்து தனியாக அதுவும் செஞ்சுருக்கோம், இதுவும் செஞ்சுருக்கோம். இந்த 3 பிரமிடுமே நம்ம viha.online கிடைக்கும். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பிரமிடு பற்றி பார்த்தோம் இல்லையா? மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.